நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்துடன் என்னுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது கும்பலகணத்தை பற்றி. கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதிகள் யார், பாதகாதிபதி, மாரகாதிபதி, சாதகாதிபதிகள் யார் என்று நாம் சீர்தூக்கி பார்க்க இருக்கிறோம். கும்ப லக்னம் என்று சொன்னாலே அர்ஜுனன் பிறந்த லக்னம் கும்ப லக்னம். அந்த மக உன்னதமான லக்னத்துக்கு சொந்தக்காரர்கள் யாராக இருந்தாலும் சனியினுடைய சாராம்சத்தை பெற்றவர்கள். ஏன் என்று பார்த்தால் இந்த கும்ப லக்னத்திற்கு லக்னாதிபதியே பாவியாக வருவான். ஏன் என்று பார்த்தால் விரையாதிபதியாக வருவான். அது மட்டுமல்ல, கும்ப லக்னத்திற்கு 3ஆம் இடம் தைரிய வீர பராக்கிரமஸ்தானமே சகோதர பாவமே மாரகஸ்தானமாக வரும். அதனால் கும்ப லக்னக்காரர்களுக்கு யோகாதிபதின்னு சனியை சொல்கிறத விட கும்பலகணத்துக்கு முதல் தர யோகாதிபதின்னு யாரை சொல்லலாம்னா குருவை சொல்லலாம். யோகாதிபதின்னு எடுத்துக்கிட்டாவே சனி ப்ளஸ் சுக்கிரன் புதன். நான் இல்லை என்று மறுக்கவில்லை, ஆனால் லக்னத்திற்குத்தான் அவர்கள் யோகாதிபதிகள். தனபாவம் என்று சொன்னாலே 2ஆம் இடம்தான் பொருளாதார ஸ்தானம். அப்படிப்பட்ட மக உன்னதமான ஸ்தானம் மகர லக்னத்திற்கு, இந்த கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனபாவம். தனபாவம் என்றாலே குரு. அந்த தனபாவத்திற்கு தனாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இந்த குருவே வருவார். அவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. அதற்கு சப்போர்ட்டா இந்த செவ்வாய், மங்களனும் செவ்வாயும் குருவும் அதே தனபாவத்தில். அது மட்டுமல்லாமல் அந்த லக்னத்திற்கு ராசி எங்கே கடகராசியாக அமர்ந்து விட்டது. எந்த லக்னத்திற்கு? கும்ப லக்னத்துக்கு கடகராசி. கடக ராசிக்கு யோகாதிபதி யாருன்னா பஞ்சம கர்மாதிபதி இந்த செவ்வாய். கடகராசிக்கு மற்றொரு யோகாதிபதி யாருன்னா பாக்கியாதிபதி. அந்த கடகராசியில பிறந்து லக்னம் கும்பலகணமாக வீழ்ந்து அந்த குரு தனபாவத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும், தனபாவன்றது என்ன? தனம்ன்றது 2 மீனம். மீனத்துக்கு 2, 9 என்று சொல்லக்கூடிய தனபாக்கியாதிபதியாகவும் இந்த செவ்வாய், தனபாவத்திற்கு இந்த குரு தனாதிபதியே கர்மாதிபதியாகவும், தர்மமும் கர்மமும் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து ராசிக்கு பஞ்சம கர்மாதிபதியும் பஞ்சமத்திற்கு அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு அழகாக அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் தெரியுமா? இந்த கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகராசியில் அமைந்தவர்களுக்கு, கும்பலகணத்தில் பிறந்து கடகராசியில் அமர்ந்து நான் சொல்லும் கிரகக்கோள்கள் அடைவு இப்படி இருந்தால் சரி. அதற்கடுத்தது கும்பலகணத்திற்கு விருச்சக ராசியா சந்திரன் நீசதாரையில் போட்டுருங்க. நீசதாரையாக இருந்தாலும் அந்த சந்திரனை அந்த பொன்னவன் பார்க்கும் பொழுது அந்த பொன்னவனுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் பிளஸ் அத சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் அந்த சந்திரனுக்கு பஞ்சமத்தில். அப்ப விருச்சக ராசி லக்னம் என்ன? கும்பலகணம் தான். மகர லக்னத்துக்கு பலன் சொன்னோம். அடுத்தது கும்பலகணம், கும்பராசி லக்னம் கும்ப லக்னம், ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு சந்திரன் நீசம், நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த விருச்சக மனைக்கு ராசி நாதன் அந்த செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல தனபஞ்சமாதிபதியை கூடும் பொழுது இதுவும் சிறந்த ராஜ்ய பரிபாலனத்தை கட்டாயம் கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சூரியன் விபரீத ராஜயோகமாக இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று குரு இந்த ராசியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவன் செவ்வாய் லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் சிறந்த தனபஞ்சமாதிபதியோடு கூடுறது 10ஆம் இடத்துக்கு சிறப்பு. சந்திரன் என்ற ஸ்தானத்துக்கு கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சித்திரை மாசத்தில் பிறக்கும் பொழுது சூரியன் உச்சதாரையில். அப்ப ராசிக்கு 6 10 உச்சம் பெற்று லக்னத்திற்கு 10 தனகர்மாதிபதியினுடைய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் சிறந்த தனப்பிராப்தமும் சிறந்த பட்டம் பதவியில் உயர்ந்து விளங்குறதும் போதுங்கிற அளவுக்கு பேங்க் பேலன்ஸும் நல்ல குடும்பம் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மனைவி நல்ல மழலை செல்வங்கள் பூத்து குலுங்கும். ஆனால் இதே சான்று இந்த சுக்கிரன் விருச்சக ராசிக்கு ஆப்போசிட்டா அமைவான். லக்னத்துக்கு வேண்டுமென்றால் சுகபாக்கியாதிபதி தான், ஆனால் தனபாவத்திற்கு திருவோடு எந்த விடுவான் சுக்கிரன். தனபாவத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதி.
ராசி விருச்சகமாக அமரும் பொழுது அவன் பாவியாகவே கருதப்படுவான். ராசிக்கு ஆப்போசிட்டான கோலோச்சக்கூடியவன் சுக்கிரன். அவனோட சனி கூடுனாலும் சரி, புதன் கூடுனாலும் சரி, ராசிக்கு ஆப்போசிட்டாக வர்றதுனால அந்த சுக்கிர திசையிலையும் அல்லது புதன் திசையிலையோ அல்லது சனி திசையிலோ வாழ்க்கையில் பிறண்டு உருண்டு வந்து பின்னாடி முடிஞ்சு சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வர்றது திசையிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயருமா. சூரிய திசை, அதற்கடுத்து வரக்கூடிய சந்திர திசை, அதுக்கடுத்து. அதனால தான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அடித்தளமாக கிரகங்கள் நன்றாக அமைந்து விட்டாலும் நடைமுறையில் நல்ல திசைகள் வாய்க்கவில்லை என்றால், இவர்களுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது இந்த விருச்சக ராசியில் பிறந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன், கும்ப லக்னம். அப்போ விருச்சக ராசியில் பிறக்கும்போதே அவனுக்கு எடுத்த உடனே சனி திசையில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சனி வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்வான். ஏன்னா விருச்சக ராசிக்கு நல்லவன் கிடையாது, லக்னத்துக்கு வேணும் ஓரளவுக்கு நல்லவன். அப்போது சனி திசை 19 வருஷத்தில் இருப்பில் ஒரு 5-6 வருஷம் போயிட்டுனா 15 வருஷம் பெண்டிங் இருக்குன்னு வைங்களேன். அப்போ 15 வருஷம் அவனுக்கு யோகத்தை கொடுக்காது. பிறக்கும்போதே அவன் கஷ்டமான வீட்டில் பிறந்துடுவான். என்னதான் குருவும் சந்திரனும் செவ்வாயும் சிறப்பாக அமைந்தாலும் சனியினுடைய அம்சம் சிறப்பாக அமையலை அப்படின்னா சனி திசை ஒரு 15 வருஷம் இருப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். 15 வருஷம். அதுக்கடுத்து புதன் 17 வருஷம். அப்போது 15 ஒரு 17 ஆக மொத்தம் 32. அதுக்கப்புறம் கேது ஒரு 7 வருஷம் 39. அதுக்கப்புறம் சுக்கிரன் ஒரு 20. அப்போ 59 வயசு வரலாம் நித்திய கண்டம் பூர்ணாயுசு செத்து செத்து மடிவான். 59க்கு பிறகு வருவான் பாருங்க ஒரு சூரியன், அடேங்கப்பா அப்போ கொட்டி கொடுப்பாங்க. அப்போ சூரியன் 59 to 66 மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திரன் 10 வருஷம் 66 to 10 76. அடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தாய்மா. அப்போ என்னையா வாழ்கிற காலத்தில் நிறைய பேர் என் இடத்துல வருவாங்க. நான் சொல்லுவேன், ஐயா உங்களுக்கு 60 வயசுக்கு என்ன சார் காடு வாங்குது, வீடு போங்க, என்ன சார் 66 வயசுக்கு மேலே யோகங்கிறீங்க சார், நான் என்ன சார் பண்ணிட்டோம், நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இந்த வாரம். இப்படி தான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த நிலைப்பாடை பார்க்கணும். இந்த குரு மாறுது, இந்த சனி மாறுது, 7.5 மாறுது, 8.5 மாறுதுலாம் அதெல்லாம் இல்லை. இதனுடைய ட்ராக்கே வேறையா. இதை பார்த்து நம்ம பலனை சொல்லணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பிறக்கும்போது அடைவு சாதகமாக அமையலை அப்படின்னா அவங்க தான் என்ன தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த பூ உலகத்தில் ஒரு 100% பேத்தில் 85% இன்னும் பொருளாதாரத்தில் கஷ்டத்திலேயே தான் இருக்கிறாங்க. பணத்தை கிடைச்சும் அந்த பணத்தை காப்பாற்ற முடியாமல் தொலைக்கிறது ஒரு வகை, இல்லை தொலைச்சிட்டு ஐயோ எனக்கு வேணும் வேணும்னு பணத்து பின்னாடி போய் அது ஒரு வகை. பல வகையில் துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் தனபாபம் லக்னத்திற்கு எல்லோருக்கும் கேட்டால் ஒன்று தெரியும். என்னங்க என்னை சுற்றி இப்போ கேமராமேன் இருக்காங்க, அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க உங்கள் ராசியை கேட்டால் உடனே சொல்கிறாங்க, நட்சத்திரம் கேட்டால் சொல்கிறாங்க, சார் லக்னன்றீங்க எங்களுக்கு தெரியவே இல்லைன்றாங்க. 4-5 கேமராமேன் என்னை சுற்றி நிற்கிறாங்க, ஒருத்தருக்கும் தெரியல. அப்போது நீங்கள் சொல்லும்போது லக்னத்தை என்ன சார் இவ்வளோ முன்னெடுத்தீங்க, லக்னம் தான்ப்பா உயிர், அதுதான்ப்பா விதி, விதிக்கு பிறதான் மதி. நான் இங்கே பேசுகிறேன்னா உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்னை ஆட்டுவிக்கிறது. இந்த திரேகத்துக்கு மட்டும் அபிஷேக ஆராதனையா? அப்போ சந்திரனுக்கு மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போனால் அர்ச்சனை அபிஷேக ஆராதனை. இதை கூட நான் நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லணும்னு துடைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதியினுடைய பகுதியில் இருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.